பேர் வந்து சே ஆமா இறந்தது வந்து சே தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா வந்து கியூபால இருக்கிறவங்க யாருமே வந்து நம்பவே இல்லை. அவர் வந்து இறந்தது வந்து அக்டோபர் 9. ஆனா வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதிகாரப்பூர்வமா ஆமா சே குவேரா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொன்னாங்க. அந்த கியூபால சொன்னதுக்கு அப்புறமா அந்த கியூபால வந்து 3 நாள் வந்து துக்க நாளா வந்து அனுசரிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து சேவோட வாழ்க்கை வரலாறு. நம்ம வந்து அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரையும் பார்த்துட்டோம். சேவோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நம்ம வந்து எல்லாமே அவருடைய அவ்வளோ ஒரு ஒரு தியாகமான வாழ்க்கையை வந்து சும்மா கொஞ்ச நேரத்துல வந்து பேசி முடிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவர் வந்து சேவோட வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி இட் இஸ் ஏ அப்சல்யூட்லி சினிமா. ஏன்னா வந்து பிறக்கிறாரு, அவர் லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட் மூலயமா அவர் வந்து முடிவு பண்ணி வி ஸ்டாண்ட் வித் தி பீப்பிள் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவர் வந்து சொல்றாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா வந்து கியூபாவோட தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கலாம், ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கலாம். ஆனா வந்து அவர்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்துட்டோமே, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது. புரட்சின்றது வந்து எல்லா நாட்டிலுமே தேவைப்படுது. நம்ம வந்து அங்க கிளம்பி போய் பண்ணணும் அப்படின்ற வந்து அவருடைய கடைசி மூச்சு வரையுமே வந்து புரட்சி பண்ணிட்டு தான் இருந்தாரு. அண்ட் முக்கியமா சொல்ல போனா ஷே வந்து உயிரோட இருந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து இந்தியாவும் வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து பலராலும் சொல்லப்படுது. ஆனா அது வந்து எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய்ன்னு வந்து சரியா தெரியல. அது வந்து இன்னும் என்னால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. சே வந்து இந்தியா வந்து போனாரு, பட் அது வந்து எந்த பிளேஸ்ன்னு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சே வந்து அவர் வந்து வி ஸ்டாண்ட் வித் தி பீப்புள் அப்படின்ற அந்த ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில வந்து எல்லா மணி நேரமும் எல்லா நிமிஷமும் எல்லா நொடியும் வந்து புரட்சிக்காக மட்டுமே தான் வந்து செலவு பண்ணாரு. உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே வந்து துப்பாக்கி முனையில இருக்கும்போது துப்பாக்கி என்னை வந்து சுட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் முக்கியமா வந்து அவர் வந்து அநீதியை உலகில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் நோக்கி பயணம் செய்யலும் அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அநீதியை கண்டு உனக்கு வந்து கோபம் வருதா, நீ வந்து பொங்கி எழுறாயா அப்படின்னு வந்து அப்போ வந்து நீயும் நானும் தோழர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சேவோட சேவ் வந்து படிக்க 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 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீரம் கலந்த கம்யூனிசம் தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து சேவை பத்தி தெரிஞ்சுக்கணும். சேவை பத்தி இன்னமும் வந்து எனக்கு வந்து படிக்க ஆர்வமா தான் இருக்கு. நான் வந்து இன்னுமே வந்து அவர் எழுதின வந்து மோட்டார் சைக்கிள் டைரிஸா இருக்கட்டும், எல்லா புக்குமே வந்து நான் இதுக்கப்புறம் வந்து படிக்க போறேன். ஸோ இதை தான் வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ.